தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதை அடுத்து தற்போது அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற சிபி ராதாகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யும் காட்சிதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் உடன் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போன்று மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, அதிமுகவை சார்ந்த மாநிலங்களவை எம்பியாக இருக்கின்ற தம்பிதுரை உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதாவது 4 செட் ஆஃப் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி முதல் கையெழுத்திட்ட அந்த வேட்புமனு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். பிரதமர் தான் முதல் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். பிரதமர் முன்மொழிகிறார். அதை தொடர்ந்து இரண்டாவது செட் நாமினேஷன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிக்கள் கையெழுத்திட்ட அந்த நாமினேஷன் பேப்பரை ஃபைல் பண்றார். அதே போன்று மூன்றாவதாக உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் கையெழுத்திட்ட ஒரு செட் ஆஃப் நாமினேஷன் பேப்பர், அதே போன்று லல்லன் சிங் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் கையெழுத்திட்ட 4வது செட் ஆஃப் அந்த நாமினேஷன் மொத்தம் 4 செட் ஆஃப் நாமினேஷன் பேப்பர் ஃபைல் செய்யப்படுகிறது. ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையில் மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவர். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளினுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே மராட்டிய மாநிலத்திலிருந்து தலைநகர் டெல்லியிலிருந்து கடந்த 2 நாட்களாக தலைநகர் டெல்லியிலேயே மராட்டிய மாநிலத்தினுடைய அந்த இல்லத்தில் தங்கியிருக்கிறார். அவர் டெல்லியில் பல்வேறு முக்கிய தலைவர்களை, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார், வாழ்த்தும் பெற்றுக் கொண்டார். இன்று காலையில் அவர் தங்கியிருந்த அந்த மராட்டிய மாநில இல்லத்திலிருந்து நேரடியாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்தார். அவரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட அவர்கள் வரவேற்றார்கள், பூக்கொத்து கொடுத்து. பின்னர் அவர் நேரடியாக அங்கிருந்து நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கின்ற அம்பேத்கருடைய சிலைக்கு சென்று மரியாதை செலுத்தினார். அதை தொடர்ந்து காந்தியடிகளுடைய சிலைக்கு நேரடியாக சென்று மலர் போட்டு மரியாதை செலுத்தி அங்கிருந்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே இருக்கின்ற தேர்தல் அதிகாரியினுடைய அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக கட்சியை சார்ந்த எம்பியாக இருக்கின்ற தம்பிதுரை மற்றும் உள்துறை மற்றும் அமைச்சர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் அவரை அழைத்து தேர்தல் அதிகாரியினுடைய அலுவலகத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேட்புமனுவை சரி செய்யும் பணியில் தான் தேர்தல் அதிகாரி தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சி என்பது முடிவடைய இருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வந்த சிபி ராதாகிருஷ்ணனை பிரதமர் நரேந்திர மோடி புன்னகையுடன் வரவேற்று அழைத்து வந்ததை நாம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையில் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், கோயம்புத்தூர் பூர்வீகமாக கொண்டவர். இவர் தற்போது மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று 15-20 நாட்களுக்கு முன்பே பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு பல்வேறு நபர்களுடைய பெயரை பரிசீலிக்கப்பட்டு வந்தாலும் இறுதியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்துவதென்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு, ஒரு மனதாக முடிவு செய்யப்பட்டு அவர்
ஜே.பி. நட்டா, சி.பி. ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று அறிவித்தார். அதைத் தொடர்ந்து சி.பி. ராதாகிருஷ்ணன் கடந்த 2 நாட்களாக தலைநகர் டெல்லியிலேயே தங்கியிருந்தார். இன்று காலையில் அவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்காக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்தார். அவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வரவேற்று தற்போது அவர் அழைத்து வரப்பட்டு இந்த வேட்புமனு என்பது தாக்கல் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேட்பு மனுவை பெற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு அந்த ரெசிப்டை வழங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா, அதிமுக சேர்ந்த தம்பிதுரை, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சார்ந்த பல்வேறு முக்கிய தலைவர்களும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒருபுறம் இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். அவர் நேற்று ஹைதராபாத்திலிருந்து தலைநகர் டெல்லிக்கு வந்தார். நேற்று டெல்லி வந்த அவர் தற்போது தலைநகர் டெல்லியிலேயே இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரும் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் அவர் செல்ல இருக்கிறார். அவரை வரவேற்று ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் அவரை வரவேற்க இருக்கிறார்கள். அவர் தனது வேட்பு மனுவை நாளை தாக்கல் செய்கிறார். ஏனென்றால் அவர் நேற்று மாலையில் தான் டெல்லி வந்திருக்கிறார். இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், குறிப்பாக தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணி கட்சிகளுடைய முக்கிய தலைவர்களையும் அவர் சந்தித்து தன்னை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக, இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்க இருக்கிறார். அதே போன்று நாளை அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வார் என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சி.பி. ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையில் தற்போது தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.